என்ன மந்திரியாரே, நாட்டில் மக்கள் சுகமாக வாழ்கிறார்களா? சுங்க வரிகள் ஒழுங்காக செலுத்துகிறார்களா? வயல்களில் அறுவடையாகிவிட்டதா? பிரமிளா என் கூட தான் படிச்சாங்க. நடிகர் 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 பிரமிளா. பிரமிளாவா? யாரு? நடிகர் பிரமிளா. சினிமா படத்துல எத்தனை 14 படமா? 10 மேலதான் இருக்கு. 15 படம் இருக்கு. யார் படம்? யார் நடிகர்? அது நடிகர் ரஜினிகாந்த்ல இருந்து எம்ஜிஆர் படம் மதுரை விட்டு சுந்தர பாண்டியன்ல இதுலயே நான் நடிச்சிருக்கேன். வெல்கம் டு த ஜாய் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பிலிப்ஸ் அண்ட் மோகன். சமீப காலத்தில் உங்களோட வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகி சோசியல் மீடியாவில் இவங்களை வச்சு பல மீம்ஸ்கள்லாம் போட்டாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம ஏரியாவுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். பொழுது போச்சே, உங்களெலாம் வீட்டில் தேட மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்கள். சார், நான் சென்னையில் பிறந்தேன், திண்டுக்கல்லில் வளர்ந்தேன். இந்த மாதிரி கிராமிய கலையில் ரொம்ப ஆர்வம். அந்த மாதிரி நேரத்தில் திண்டுக்கல்லில் ரொம்ப ஃபேமஸ் நான். எப்படி? எல்லா விளையாட்டுலேயும், இந்த கிராமிய கலையில் எல்லா விளையாட்டுலேயும் ரொம்ப எல்லாருமே என்னை ரொம்ப கூப்பிடுவாங்க. இந்த விளையாட்டுக்கு கரகம், பொய்க்கால் குதிரை, காவடி, மற்றது குரவன் குருத்தி, பப்பூன்ஸ், இப்படி அந்த மாதிரி. அதுலேயும் சினிமாவிலையும் நிறைய படத்தில் கரகங்கள் ஆடியிருக்கேன், நிறைய படத்தில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எத்தனை படம் இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 10-15 படம். 15 படம். எந்த காலத்தில்? இந்த காலத்தில் 1975 படத்தில் நடிக்கிறேன். 75. சூப்பர். அப்புறம் அதுக்கு மேலே இந்த கிராமிய கலை கரகாட்டத்தில். கரகாட்டம். உங்களை பற்றி ஐயா, நீங்கள் மோகன், உங்களுடைய வரலாறு? நான் ஒரு கோயில் தொழிலாளி. சரி. அதில் தான் உங்களுக்குள்ள எப்படி ஒரு இந்த நட்பு வந்தது? நண்பர்கள். எப்பயில இருந்து? 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. 10-25-20 வருஷமாக. ரொம்ப க்ளோஸ். ஒரே ஏரியா தானா? ஒரே ஏரியா, ஒரே இந்த காலத்தில் நாங்கள் இங்கேயும் வந்து உட்காந்து. சரி, நீங்கள் எவ்வளோ ஃபேமஸாக ஆயிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்போ தெரியும் உங்களுக்கு? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுமா, இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு? உங்களை நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்களா? பார்க்க வந்திருக்காங்க. இவர் தான் இருக்குல்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஆமாம் ஐயா, நாங்கள் 2 பேருமே எதுவுமே சாப்பிட்டாலும் சரி, பழகுற விதத்துலையும் சரி, நல்லா பழகும், இன்ட்ரெஸ்டிங்காக பழகும். ஒரு நேரம் நான் அந்த மாதிரி கொஞ்சம் வாக்கியா தகராறு வரும்போது, இவர் எதிர் இருக்கும்போது அந்த சில பல எப்பயுமே இது மாதிரி சண்டை வந்துட்டு. ஆமாம், அவர் பேசுகிற நேரத்தில் அவர் வார்த்தையை கேட்டு அப்படின்ற ஒரு சவுண்டு கொடுக்கும். அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்கண்ணா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்டயா? உங்ககிட்ட யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அவரு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசுவார். உங்க சவுண்டுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, தமிழ்நாடே பயப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அவரே என் கூட அப்படி பேசுவார். சரி சரி, ஓகே. பிலிப்ஸு, நானா பிலிப்ஸு, போயிரு. உங்களை பத்தி இந்த சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைதளங்கள் எல்லாம் மீம்ஸ்லாம் வருது, பார்த்துருக்கீங்களா? ஓ, அதை கேட்குறியா? பார்த்து உங்களுக்கிட்டே காட்டியிருக்காங்களா? ஆமாம், நான் நேரடியாக பார்த்ததுல எல்லாரும் சொல்லுவாங்க, வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு இங்கே கூப்பிடுறீங்களோ அதே மாதிரி என்னையும் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் நடிகைலாம் யார் யாரு? முக்கியமாக நடிகை யாரு உங்களுக்கு பிலிப்ஸுக்கு? எனக்கு முக்கியமாக பிடிச்ச நடிகை என்னுடைய டேலண்ட்ல ஜெயலலிதா தான். ஜெயலலிதா தான். ஓ, ஜெயலலிதா தான் பிடிக்கும். ஜெயலலிதா தான் பிடிக்கும். ஆட்டத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. சரி சரி. அந்த அம்மா ஆடுறதை விட நான் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆடுவேன். சரி சரி. உங்களுக்கு கேஆர் விஜயா. எத்தனை வருஷமா நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஃபேனாக இருந்தீங்க? நான் என்னுடைய வயசில் வந்து நான் ஒரு 15 வயசுக்குள்ளே அந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 15 வயசுலேயே அவங்களுக்கு மேலே ஒரு காதல் வந்துருச்சு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப காதல். ரொம்ப காதல், சரியான காதல் பிடிக்கும். சரி, உங்களுக்கு? நம்மளுக்கு காதெல்லாம் கிடையாது, அன்புல இருப்பாங்க. ஒரு அன்பு தான். இவர் தான் பிலிப்ஸ் தான் காதல் வயப்பட்டு
ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு போல. இல்லைங்கய்யா, காதலுங்கிற போது அந்த அன்பு விசுவாசம் தான். காதல்னாலுமே அந்த அன்பு தான். ஓ காதல்ல பல வகை காதல் இருக்குல்ல. பிரிச்சு பார்க்கும்போது தான் அது காதலா போயிருக்கு. ஆனா என்ன காதலுங்கிறது அன்பு தான். அது வச்சா தான் பாசங்கிறது வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது? சரி, உங்களுக்கு கேம் அந்த இது பிடிக்காது, விளையாட்டு நீங்க விளையாடுறது ஊர்ல எல்லாம் விளையாடுவீங்கல்ல? எனக்கு பிடிச்ச விளையாட்டு நான் ரொம்ப சோக்கு. ஆமா, பப்புன் பப்புனு சோக்கர். ஓ சூப்பர் சூப்பர். ஊர்ல நாடகம்லாம் போடுவாங்களே. நடிகர்கள். என்ன மந்திரியாரே, நாட்டில் மக்கள் சுகமாக வாழ்கிறார்களா? சுங்க வரிகள் ஒழுங்காக செலுத்துகிறார்களா? வயல்களில் அறுவடையாகிவிட்டதா? இப்போ எனக்கே பயமா இருக்கு. உங்களுடைய தொழில் என்னது? பெயிண்டிங். பெயிண்டிங். எத்தனை வருஷமா? 10 வருஷமா. 10 வருஷம். சரி, உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்களேன். ஃபேமிலி சார் எல்லாம் பூரா எனக்கு பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பிறந்தது பூரா நான் சென்னை. எனக்கு எங்க சென்னையில்? எங்க? சென்னையில் கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம் ரோடு. ஓ சரி சரி. அதில் இருக்கேன். பேசும் படம் ஆப்போசிட்ல இருக்கேன். அதுக்கு பின்னாடி நான் இங்கேருந்து சின்ன வயசுலயே திண்டுக்கல் போயிட்டேன். திண்டுக்கல் போய் அங்கேயே இந்த மாதிரி கலையில் ஆடி அங்கேயே ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு காதலிச்சு கல்யாணம். ஆமாம், எனக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆணு, ஒரு மக ஒரு மக. இப்போ அவங்க எல்லாம் கட்டி கொடுத்தாச்சா? ஒருத்தர் உள்ளூர்லயே திண்டுக்கல்லையே இருக்காங்க, ஒருத்தர் மணப்பாறையில இருக்காங்க. அந்த பெண்ணு சென்னையில இருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? நான் இப்போ கரெக்டாக எனக்கு வந்து 40 வருஷம். 40 வருஷம். 41 வருஷம். நீங்கள் பூர்வீகமே திண்டுக்கல் தானே? ஆடையிலேருந்து திண்டுக்கல் வந்து அங்கேயே தான் இருக்கு. ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவீங்க? இந்த சாப்பாடுலாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன், நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு. நிறைய சாப்பாடு கறி சோறு தான் சார். கறினா என்ன கறி? கறியில் நிறைய கறி இருக்கு. இல்லை சார், கறிங்கிற ஐட்டத்துல எது இருந்தாலும் சாப்பிடுவேன். எல்லா கறியுமே சாப்பிடுவீங்க. கறி இல்லாம வந்து நமக்கு பிடிக்காது. அதுதான் ரொம்ப விரும்புவீங்க. நீங்க? நம்மளுக்கு கோழி, மீன், விளையாட்டு. நீங்க எத்தனாவது வரை படிச்சிருக்கீங்க? சார் நான் இங்கே ஆர்காட் ரோட் கோடம்பாக்கத்தில் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன் சார். 7th. ஆமாம். பிரமிளா என் கூட தான் படித்தாங்க. நடிகர் 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 பிரமிளா. பிரமிளாவா? யாரு? நடிகர் பிரமிளா. சரி சரி. என் ஸ்கூல் கிளாஸ் பக்கத்தில் அவங்க ஸ்கூலில் படித்தாங்க. அவங்க எத்தனாவது படித்தாங்கன்னு தெரியல, ஆனால் எங்கள் ஸ்கூலில் தான் படித்தாங்க பிரமிளா. நீங்கள்? சரி ஓகே. இது உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சா? நிறையா படிக்கணும், படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகணும்னு இருந்துச்சு சார் நிறைய. ஆனால் வீட்டில் வசதி கம்மி, அதனால படிக்கலையா? அப்பா முதல் இறந்துட்டாரு, அதுக்கு பின்னாடி அம்மா இறந்துட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு என் கூட பிறந்தவங்க 7 பேர். எல்லாம் 7 பேர்ல 5 பேர் இருக்கோம், 2 பேர் இறந்துட்டாங்க. 5 பேரும் அப்படியே அப்படியே பிரிஞ்சாச்சு. ஓகே ஓகே. அதனால படிப்பு அப்படியே விட்டுட்டீங்க. விட்டுட்டு அப்படியே தொழில் இறங்கியாச்சு. சினிமா படத்துல எத்தனை? 14 படமா? 10க்கு மேல தான் இருக்கு. 10-15 படம் இருக்கும். யார் யார் படம்? யார் நடிகர் அதுல? நடிகர் ரஜினிகாந்த்ல இருந்து எம்ஜிஆர் படம் மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன்ல இதுலயே நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா பொய்க்கால் குதிரைலாம் நான் ஆடுவேன், காலில் கட்டை கட்டி ஆடுற படம். அப்புறம் இங்கேயும் மனிதர்கள், இன்ஸ்பெக்டர் மனைவி, பஞ்சாமத்து, இப்படியாப்பட்ட படங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். ஏஐ படத்துல கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி முக்கியமாக நடந்திருக்காங்க, யாரும் தெரியல அப்படின்னு. வந்து பார்த்தா பேசிட்டு நீங்க பேசுங்க, நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. எத்தனை படம்? ஒரு 15 படம் இருக்கு சார். நடிகர்னா நிறைய நடிகரை சந்திச்சிருக்கேன். நம்ம எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், நிறைய பிரபு, இங்கே மனிதர் பிரபுக்கு அந்த டூப்பு எல்லாம் கொடுத்துருக்கேன். பொய்க்கால் குதிரை அவர் ஆடுவார், அந்த கால் கட்டை கட்டி ஆடும்போது நான் ஆடுவேன். அந்த டைட்டில் அப்படியே சைடில் அப்படியே ஆடுவோம். அது இந்த கட்டை ஆடும்போது என்னை காமிப்பாங்க, ஆடும்போது அவர் காமிச்சு. அப்படிலாம் டூப்லாம் போட்டு பெரிய ஆளுலாம் நீங்கள் இந்த வீடியோலாம் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கீங்க சார். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறையா படம் நடிக்கிறீங்க. இருக்கேன்.